ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. தைச்சிக்கிட்டே இருந்தேன், அப்படியே நான் வீடியோவும் பார்த்துக்கிட்டே தைச்சிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தோம்னா விஜய் அண்ணா வந்து சினிமா கூத்தாடி வினாடி எல்லோரும் போகிறாங்க அப்படின்னெல்லாம் சில பேர் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் நம்ம நாட்டில் ஆண்டவங்க எல்லாருமே சினிமா நடிகருக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவங்களும் சினிமாவில் நடித்தவங்க தான் வந்தாங்க, மக்களுக்காக செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் அவங்க மனசை விட்டு யார் மனசை விட்டு போகாத இருக்கிறாருன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லது செஞ்சார். அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா சினிமாவில் நடித்தவங்க தான் வந்து தமிழ்நாட்டையே அரவணைச்சி எவ்வளோ அழகாக அவங்க ஆட்சியை கொண்டு போனாங்க. அப்போது இப்போ இருக்கிறார் முதல்வர், அவருமே வந்து சினிமா கலைத்துறையில் சேர்ந்தவர் தான். அவர் பையனும் சினிமாவில் தான் நடிச்சிருக்கிறாரு, இப்பவும் நடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி எல்லாருமே சினிமா நடிகருக்கு தான் வரும்போது, ஆனால் விஜய் அண்ணாக்கு மட்டும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க? சினிமா நடிகர்கள்லாம் வந்து நாட்டை கெடுக்கிறாங்க, கூத்தாடிங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. அது அவரோட தொழிலுங்க. சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது அது அவங்களோட வேலை, அவ்வளோதானே. தவிர அவங்களும் மனுஷங்க தானே. அவர் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நிறையா பேர் அண்ணா பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்க, சில பேர் இப்படியும் பேசுகிறாங்க. அண்ணா நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர்ற சம்பளத்தில் ஜாலியாக அவங்க வாட்டுக்கு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துட்டு போகலாமே. ஏன் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்களுக்காக செய்யறதுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே அவர் பேச்சு வாங்கிக்கிட்டு அவர் செய்யாத தப்புக்கு அவர் தலை குனிஞ்சு உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி, பாவம் தானே. அவர் வரணும், கண்டிப்பாக அவர் வரணும். அவருக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் நல்லா ஆட்சி செய்கிறாங்க, யாரையுமே நான் குறை சொல்ல கிடையாது. அண்ணாக்கு வாய்ப்பு கொடுப்போமே, அவரும் வந்து அவர் என்னெல்லாம் மக்களுக்கு செய்கிறாருன்னு நம்ம பார்ப்போமே. இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாருமே நடிகருக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அண்ணாக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக அண்ணா வருவார், அவரும் நல்லது செய்யணுங்கிறக்காக தானே வர்றாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. யாரும் அவரை எதுவும் தப்பாக சொல்லாதீங்க. அவர் வந்து கூட்டத்துக்கு பெண்களெல்லாம் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க, வயசானவங்களாம் வராதிங்கன்னு தானே அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் மீறி அவரை பார்க்க போகிறாங்கன்னா அவர் மேலே வச்ச அன்பில் தான் போனாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இதாகிருச்சு. இதுக்கு அண்ணாவும் காரணம் இல்லை, வந்தவங்க வெளியே தப்பு சொல்ல முடியாது. பாதுகாப்பு கொடுத்துருக்கணுங்க எல்லாத்துக்குமே. கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பெண்களெல்லாம் உள்ளே வரும்போதே அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வேண்டாம், இவ்வளோ கூட்டத்தில் நீங்கள் குழந்தைகளையெல்லாம் எடுத்துகிட்டு போக